ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம அரைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷாக எப்படி வைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இஞ்சி பூண்டுடைய அளவு நான் சொல்லிடுறேன். இப்போ காரம்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு, அதாவது பூண்டு இஞ்சினுடைய அளவு சேம் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவு பூண்டுனா அதே குவான்டிட்டி அளவு 100 கிராம் இஞ்சி எடுத்துக்கோங்க. காரம்லாம் நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம் அப்படின்றவங்க இஞ்சினுடைய அளவு கம்மி பண்ணிக்கலாம். 100 கிராம் பூண்டுக்கு 75 கிராம் அளவு நீங்கள் இஞ்சி கொடி எடுத்துக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பூண்டு நெய்ஸாக அரைப்பட்டு அதனால் அதை அப்படியே முழுசாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி அரைக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். எப்பொழுதுமே இஞ்சி பூண்டெல்லாம் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை ஊற்றக்கூடாது. ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் இஞ்சி பூண்டு அரைச்சாலே க்ரீனாக ஆயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ தண்ணி ஊற்றுறதுனால தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சியை போட்டுக்கலாம். இஞ்சியை போட்டு கொஞ்சம் நல்லா கொரப்பாக முடிஞ்ச அளவு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. ஏன்னா நம்ம பூண்டு முதலே சேர்த்தோன்னா இஞ்சி அரைப்பட்டு வராது. அதுக்காக தான் இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் இப்போ 2 பேட்சாக உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்குங்க. ஏன்னா நான் நான்வெஜ்ஜுக்கு, அதாவது பிரியாணிக்கும் சரி தனியாக நம்ம குழம்புலாம் வைக்கிறோம், சிக்கன் கறி மட்டன் கறிலாம் வைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நான் அரைச்சி வைப்பேன். ஸோ நீங்கள் இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு சேர்த்தாச்சு. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்கள் இடங்களை ட்ரை பண்ணி இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள். 6 மாதம் வரைக்கும் நம்மளோட இஞ்சி பூண்டு கெடாமல் இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அரைக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லாகவே இருக்கும். ஸோ இதில் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் ஒரு 2 பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில டைமில் லெமனு இல்லை ஒரு சில மருந்துங்கள்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அது மாதிரி அரைக்கிறது பதில் நீங்கள் இந்த மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வாசனை இல்லாத சமையல் எண்ணெய்ங்க, அந்த எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியது தான். நல்லெண்ணெயும் தேங்காய் எதுவுமே சேர்த்துக்கூடாது. சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக 3 பொருள் இதில் சேர்க்கணும். கல்லுப்பு, அதுக்கப்புறம் கல்லுப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட் உப்பு கூட எடுத்துக்கலாம். மெயின் கல்லுப்பு இருந்தால் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா சால்ட் உப்பு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்ட மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு வாசனையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கமன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் நான் மோஸ்ட்லி இந்த சிக்கன் கறி, அதுக்கப்புறம் மட்டன் கறி, அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ஏர்டைட்டான பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மெத்தடும் சொல்கிறேன். நம்ம அடுத்த மெத்தட் அரைக்க போகிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் பிரியாணிக்கு அதுவுமே மட்டன் கறி சிக்கன் கறியெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு மீனுக்கு சேர்க்கலாம். நம்ம அடுத்து அரைக்க போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் சேர்க்க முடியாது. ஸோ நான் எப்பவுமே இந்த மாதிரி 2 பேட்சை தான் நான் அரைச்சி வைப்பேன். இப்போ பாருங்கள், இஞ்சி சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு போலவே நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த பொருளை 3 பொருளுமே சேர்த்துக்கணும். ஸோ இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதில் அடிஷ்னலாக எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியது இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்ல கமன்னு வாசனையாக இருக்கும். நம்ம நார்மலாக சிக்கன் கறி மட்டன் கறிக்கெலாம் பட்டை லவங்கெல்லாம் போட்டாலுமே தனியாக சமைச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இதை அப்படியே போட்டிங்கன்னா நம்ம தூள் ஆயிரும், சரிங்களா? நல்ல ஒன்றோட ஒன்று இஞ்சி பூண்டு மிக்ஸ் ஆகிறதுனால எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு நம்ம சமைக்கும் போது சமையலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் உப்பு மட்டும்தான் சேர்த்தேன். உப்புமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட இஞ்சி பூண்டு செகண்ட் மெத்தடில் அரைச்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவுமே கலர் மாறாது.
இந்த மாதிரியும் அரைச்சி பாருங்கள். நல்லா கம கமன்னு வாசனையாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. மெயின் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதே போல் அரைச்சதுக்கப்புறம் வந்து அந்த இஞ்சி பூண்டில் வந்து நம்ம கையே டச் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதேமாரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து அந்த இஞ்சி பூண்டுக்குள்ளேயே போட்டு வைக்காதீங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் வந்து அதில் காலியாகவே விட்டுறணும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஸ்பூன் வந்து அந்த இஞ்சி பூண்டில் போட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வைக்காங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.